வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். அதில் பாஜக அங்கம் வகிக்கும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது அதிமுகவை சேர்ந்தவரே முதல்வராக பதவியேற்பார். எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் அமித்ஷா பதிலளித்துள்ளதால் சலசலப்பு. பாஜக கூட்டணியில் தவேக இணைவது குறித்து தேர்தல் நேரத்தில் தெளிவாகும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் பதில். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு தலைவர். அமித்ஷா எந்த அர்த்தத்தில் கூட்டணி ஆட்சி என கூறினார் என தெரியவில்லை என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. என்டிஏ கூட்டணியை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு தலைவர் எடப்பாடியார் தான். இது என்டிஏ தேசிய தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவு. தமிழ்நாட்டுடைய அனைத்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவு. இதில் பிரிகேடியர் கட்டளை தளபதி எடப்பாடியார் தான். அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார், எதுக்கு சொன்னார், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இப்ப கேட்கறீங்க, இப்ப சொன்னாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இணைவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆருடம். கால இருக்கிறது, பொறுத்திருந்து பாருங்க. அதற்குரிய வாய்ப்புகள் நகர்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை மீது எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும்? தேர்தல் ஆணையம் தெரிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திட்டவட்டம். தேசிய பொறுப்பு வழங்கப்பட்டாலும் மாநில அரசியலில் அண்ணாமலை முக்கிய பங்காற்றுவார் எனவும் தகவல். சிறுவன் கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போதைப்பொருள் வழக்கில் ஜாமீன் கோரி சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடிகர் கிருஷ்ணா மனு. உள்நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கிருஷ்ணா தரப்பு வாதம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் சிங்கப்பூர் தூதரக அதிகாரி எட்கர் பாங் சந்திப்பு. கோலிவுட் சூப்பர் ஸ்டார் தளபதியை சந்தித்ததில் மகிழ்ச்சி என எக்ஸ் தளத்தில் பதிவு. என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். இபிஎஸ் பெயரை முதல்வர் வேட்பாளராக அமித்ஷா குறிப்பிடாது தொடர்பான கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். அமித்ஷா அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்களும் நீங்க இன்னைக்கு உள்ளதை பேசக்கூடாது. அன்னைக்கே அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடக்கும். தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திடீர் சந்திப்பு. திமுக கூட்டணியில் இணைவதற்கான அச்சாரமா என கேள்வி எழுந்துள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. ராமதாசுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை, மரியாதை நிமித்தமாகவே சந்தித்தேன். தைலாபுரத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி.
இல்லை, இது கூட்டணியும் இல்லை, அரசியலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது சந்திப்பு வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு. சென்னை ஐஐடி வளாகத்தில் தனியாக நடந்து சென்ற மாணவியை கட்டையால் தாக்கி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் கைது. ஐஐடி வளாக உணவகத்தில் பணிபுரிந்து வருவது விசாரணையில் அம்பலம். கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 36 தமிழர்களுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. மொழிக்காக ஏராளமான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம் எனவும் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. 36 தமிழர்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்கப்பட்டு நூலுரிமை தொகையா 4,25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, தன்னையே தமிழ்நாட்டுக்கு ஒப்படைத்த தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து படைப்புகளும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. ₹11 கோடி மதிப்பில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திறப்பு. வகுப்பறைக்கு சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது KML பொட்டாசியம் பர்மாங்கனேட். ஜூலை 15ஆம் தேதி முதல் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்த அரசு திட்டம். அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான பணிகள் தீவிரம். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை நடைபெறும். தரவரிசை பட்டியலை வெளியிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. கலந்தாய்வு 14/7/2025 முதல் 19/8/2025 வரை நடைபெறும். ஜூலை 7 முதல் 11ஆம் தேதி வரை பொறியியல் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. பொறியியல் படிப்பிற்கான துணை கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் பேட்டி. சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதி சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதி 7/7/2025 முதல் 11/7/2025 வரை நடைபெறும். துணை கலந்தாய்வு 21/8/2025 முதல் 23/8/2025 வரை நடைபெறும். பொது பிரிவினருக்கான தரவரிசை பட்டியலில் காஞ்சிபுரம் மாணவி சக்ஸ்ரா முதலிடம், நாமக்கல் மாணவி கார்த்திகா 2ஆம் இடம் பிடித்து சாதனை. 7.5% இடஒதுக்கீட்டில் கடலூர் மாணவி தரணி முதலிடம், சென்னை மாணவி மைதிலி 2ஆம் இடம் பிடித்தார். ஏற்கனவே 2 சொன்னது 7.5, அதில் திருத்தம் முழுமையாக உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். சகஸ்ரா முதல் மாணவி, கார்த்திகா எஸ் 2வது மாணவி, காஞ்சிபுரம் முழுமையாக தகவல் தருகிறோம். பெயர் வாசிக்கப்படும், முழு தகவல் உங்களுக்கு வழங்கப்படும். கார்த்திகா நாமக்கல், அமலன் நான்டோ அரியலூர், விஜய் தலைமையில் ஜூலை 4ஆம் தேதி நடக்கிறது தமிழக வெற்றிக் கழக செயற்குழு கூட்டம். கட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் மற்றும் விஜயின் தொடர் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் குறித்து ஆலோசிக்க திட்டம்.
பட்ஜெட்டில் அறிவித்தபடி விருதுநகர் மாவட்டத்தில் அமைகிறது மினி டைடல் பூங்கா. வரைபடம் மற்றும் வடிவமைப்பு தயார் செய்வதற்கான ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரியது தமிழக அரசு. கோயில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பல கோயில் விழாக்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட காரணமே முதல் மரியாதை எனவும் கருத்து. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் வங்கிக் கடன்களை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் நூதன ஆர்ப்பாட்டம். ஆட்சியரிடம் மனு அளிக்க சென்ற விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மோயர் பாயிண்ட் பகுதிகளில் யானை நடமாட்டம். பில்லர் ராக், குணா குகை, பைன் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி மறுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அரசு பள்ளி சமையல் கூடத்தில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து. மாணவர்கள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. நாளை மறுநாள் வங்கக்கடலில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்பு. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் இருந்து ஜூலை மாதத்தில் 31.24 TMC நீரை திறக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு உத்தரவு. ஒடிசாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியுள்ளதால் விழா கோலம் பூண்ட நகரம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ரத யாத்திரையின் போது திடீரென 3 யானைகளுக்கு மதம் பிடித்ததால் பரபரப்பு. பாகன்களின் கட்டுப்பாட்டை மீறி சாலையில் ஓடியதைக் கண்டு மக்கள் அலறியடித்து ஓட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 71,880க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் மீண்டும் 9,000ற்கு கீழ் குறைந்து 8,985 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார். கர்ம வீரர் காமராஜரை கண் முன்பு கொண்டு வந்த AI. இடையத்தில் ட்ரெண்ட் ஆகும் வீடியோ. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு. எல்லாம் நல்லா படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னு அந்த மாதிரி எல்லாம் மாறி இருக்கான்னு பள்ளிக்கூடத்துல போய் பார்ப்போன்னு அட மதிய உணவு தான் நான் கொண்டு வந்தேன்னு இங்க பிள்ளைங்க காலையிலே சாப்பிடுதுன்னு. ஐயா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இப்பெல்லாம் அரசு பள்ளிக்கு வர மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குயா. அட நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை இப்பதான் பார்த்துட்டு வர்றேன்னு மனசுக்கு நிறைவா இருக்கு. பிள்ளைங்க சந்தோஷமா படிச்சு விளையாடிட்டு ஆரோக்கியமா
போரின் போது ஈரான் தலைவர் கமேனியை கொலை செய்ய குறிவைத்தது உண்மைதான். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் பரபரப்பு தகவல்.